1000 ஓய்வூதியம் கணக்கீடு 1000 முதல் 7500 பென்ஷன் பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, குறிப்பாக 1000 முதல் 7500 7700 ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் மற்றும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சம் ஓய்வூதியம் சார்ந்த கணக்கீடுகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்க முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தற்போது ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு பலன் அளிக்கிறது. இது நவம்பர் 19, 1995 அன்று ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 58 வயதை அடையும் போது ஓய்வூதியத்தை பெறலாம். உங்கள்கிட்ட தற்போதைய வயது 30 ஆகவும் அடிப்படை ஊதியம் 25,000 ரூபாயாகவும் இருந்தால், 28 ஆண்டுகள் ஓய்வூதியம் பெறும் சேவை இருந்தால் 58 வயதில் மாதாந்திர இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிடலாம். பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டம் என்பது பணி ஓய்வுக்கு பிறகு தகுதியான ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் ஒரு அங்கமாகும். இது 1995 தொடங்கப்பட்டது. ஊழியர்களின் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற உதவும். இபிஎஃப் திட்டத்திற்கு தகுதியான அனைத்து ஊழியர்களும் தானாகவே இபிஎஸ்க்கு தகுதி பெறுகின்றனர். ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு 58 வயதிற்குள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவை காலம் கட்டாயம். இபிஎஸ்ஸிற்கான தகுதி: ஒரு தனி நபர் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஒரு தனி நபர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும். ஆரம்பகால ஓய்வூதியம் பெற தனிநபர் குறைந்தபட்சம் 50 வயதாக இருக்க வேண்டும் அல்லது வழக்கமான ஓய்வூதியத்திற்கு 58 வயதாக இருக்க வேண்டும். மாதாந்திர பங்களிப்பு: இபிஎஸ்ஸிற்கு ஒரு நிறுவனத்தின் பங்களிப்பு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 8.33% ஆகும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு இபிஎஃப் பணியாளர்களின் ஊதியத்தில் 3.67% முதலாளி வழங்குகிறார். இபிஎஸ் நியமனம் என்பது இபிஎஸ்ஸில் இருந்து ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு கணக்கு வைத்திருப்பவர் ஒரு நபர் அல்லது சில நபர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல்முறையாகும். பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மனைவி, குழந்தைகள் அல்லது பெற்றோர் போன்ற குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். எனினும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு குடும்பம் இல்லை என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பரிந்துரைக்கலாம். நீங்கள் 58 வயதை அடையும் முன் இபிஎஸ்ல இருந்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறலாம். ஆனால் அதற்கு சிலவற்றை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். நீங்கள் குறைந்தபட்சம் 50 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும். இபிஎஸ் 95 உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் மற்றும் 2014க்கு பிறகு பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கூட்டு விருப்ப விண்ணப்பத்தை தாக்கல் செய்து பிராந்திய பிஎஃப் கமிஷனரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய முடியும். இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம்: மாதாந்திர ஓய்வூதிய தொகை ஈக்குவல் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்டு ஓய்வூதிய சேவை 70, குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000, அதிகபட்சம் 7500. நீங்கள் பெறும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை உங்கள் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் சேவையை பொறுத்தது. ஃபார்முலாவில் பயன்படுத்தப்படும் சராசரி சம்பளம் கடந்த 12 மாதங்களாக உங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ ஆகியவற்றின் சராசரியாகும். தற்போதைய ஊதிய உச்சவரம்பில் ரூபாய் 15,000 பங்களிப்பு. ஒருவரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ரூபாய் 25,000 இருந்தாலும்
அவர்களின் இபிஎஸ் ஓய்வூதியம் ரூபாய் 15,000 கணக்கிடப்படும். 25 ஆண்டுகள் சேவை இருக்கும் பட்சத்தில் தனிநபர்கள் ஓய்வூதியமாக 6,000 பெறலாம். ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை 70 இன்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை 70 ஈக்குவல் டு 15,000 இன்டு 28/70 இஸ் ஈக்குவல் டு 6,000. இந்த தகவல்கள் கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7,850 பென்ஷன் பயனாளர்களுக்கு வந்துள்ள முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் ஓய்வூதியம் பற்றியும் சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இது என்ன தகவல்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அரசு தரப்பில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் பண பலன்களை பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் மனுவும் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும். அதேபோல் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 70 வயது ஓய்வூதியர்களுக்கு 10% உயர்வு வழங்க வேண்டும். அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,850 வழங்க வேண்டும். மருத்துவ படி ரூபாய் 1,000 வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி VVD சிக்னல் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பாபு தலைமை வைத்தார். சங்க செயலாளர் சிவசுப்பிரமணியன் முன்னிலை வைத்தார். சங்க துணை தலைவர்கள் கணேசன், ஆறுமுகம், சண்முகவேல், இணை செயலாளர்கள் ஜெயகாந்தன், சுப்புலட்சுமி, அமைப்பு செயலாளர் சையத் முகமது ஷரீப், பிரச்சார செயலாளர் அந்தோனிசாமி, தணிக்கையாளர் லட்சுமணன், செயற்குழு உறுப்பினர்கள் முகமது சுல்தான், முகைதீன் சாஹிப், மகளிரணி செயலாளர் அற்புதமணி ஷாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.